வெல்கம் டு ஆலமனவி சேனல். வணக்கம் மெண்டலுங்க. சரி ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் கேம் ஆடுறோம். மைதா மாவு கேமா? மைதா மாவு சரியா? இது வந்து ஒரு கிட்ஸ் கேம், அதாவது சின்ன வயசுல நம்ம ஆடின ஒரு முக்கியமான கேம் ஆட போறோம். திஸ் இஸ் கால்ட் ஸ்னேக் அண்ட் லேடர். நானே எஃபெக்ட் போட்டுக்கிறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரை வர வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா டிவிகே. அதனால தான் நான் இங்க இருக்கிறேன். மாத்தி வந்தாலும் இப்போ அப்படிதான் இருப்பீங்க. அப்படி போலாமா இல்ல டிவிகே விசஸ் டிஎம்கே போலாமா? அந்த கதைலாம் வேணாம். அப்படி பார்த்தா நான் டிவிகே சண்டை போடுவேன். நான் டிவிகே. சரி அப்ப ஓகே. நான் டிஎம்கே. ரெண்டே பேருக்கு தான் போட்டி. இல்ல பாப்பா, ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொரு டிவிகே. கேமரா பின்னாடி யார் இருக்கான்னு கேட்டா மட்டும் சொல்லிடாதீங்க. ஆமா ஆமா, கேமரா பின்னாடி ஜாஸ்மின் வந்தாங்க. அவ கலாக்காரம் சீரியஸ்ல நடிக்கல, சூப்பர், ரீல்ஸ் பண்ணல. போதும் போதும் போதும். இல்ல டான்ஸ் ஆடல. அவ கமிட்டட் இல்ல. அற்புதம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, போட்டி இருக்கு. போட்டியில வந்து பாத்தீங்கன்னா வெற்றி தோல்வி இருக்கிறது ஒரு காம்படிஷன் வேணும்ல. ஜெயிச்சவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று வேணும்ல. 1000 ரூபீஸ் பெட் கட்டலாம். அதெல்லாம் வேணாம், அந்த காசு விஷயத்துலலாம் நான் விளையாட மாட்டேன். ஸோ அதனால நான் மைதா மாவு இருக்குது சரியா? தோக்குறவங்க யாரோ அவங்க மூஞ்சில கறி பூசி வேணாம், மைதா மாவு பூசிட்டு போகலாம். நான் இப்படி பண்றேன். நான் தாங்க தோத்து போவேன். தோத்து போவேன். அப்படி கிடையாது. இவனை ஏமாத்தி விளையாடுவான். என்ன அழ வச்சிருவான். நான் நடுவுல காயினை கழிச்சு விட்டு ஓடிடுவேன். அப்ப என்ன பண்ணுவேன்? சரி, உங்க கைக்கு என்னாச்சு அதை பத்தி சொல்லுங்க. கை கீழே விழுந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ள போலாம். ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் யாரு? நான் ஏ ஃபார் அபி. ஏ ஃபார் ஆல்டம். ஏ பி செகண்ட் வேர்ட் பார்க்கணும். ஏ எல் ஆல்டம். சரி போடு. ரெண்டு பதறாதீங்க. தாயம் வந்தா தான் ஆடணும், தெரியும்ல? அது தெரியுமா? 6 தானே? இல்லையா? தாயம் தான். தாயம். 4 எத்தனை நாள்? 4 நாள் ஆடுவோம் போல கேம். 5 வந்துருக்கு. 5 திருப்பி போடணும்ல. 5 நாள் போடணும். நான் தான் போடணும். 4 என்ன 4 நாளா வருது? 2 அடிச்சு ஒருக்குங்க. அது தெரியாத உங்களுக்கு. நான் போடுறது இங்கே இருக்குல்ல, அப்படி போட்டா ஒண்ணுமே இல்லைங்க. 5 போட்டா இன்னொரு வாட்டி போடணும்ல. இதுல இல்ல, 6 போட்டா மட்டும். 6 மட்டும்தான். கேமராமேன் க்ளோஸ் அப் வைங்க. வேற என்ன பாடினாலும் இது போட்டுருவாங்க, காப்பி ரைட்ஸ் குடுத்துருவாங்க. லைஃப்ல யார் ஃபர்ஸ்ட் போறான்றது. 4 1 2 3 4 ஆனா ஃபர்ஸ்ட் போறவங்க எங்கங்க போடுறீங்க? தாயம் தான். என்ன? அதெல்லாம் கிடையாது. எங்க வீட்டுல தாயம் போட்டா இன்னொரு வாட்டி போடுவாங்க, 5 போட்டா இன்னொரு வாட்டி போடுவாங்க, 6 போட்டா இன்னொரு வாட்டி போடுவாங்க. நீங்க வந்து அத தாய் பாஸ், இது வந்து ஸ்னேக் அண்ட் லேடர். 6 போட்டா ரிட்டர்ன் பண்ணலாம். ஆஹா இல்ல. இல்லையா? 6 போட்டா ஆமா, உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் 6 போட்டு போடணும். இதுக்கு பேரு ஸ்னேக் அண்ட் லேடர். தாயம் பாஸ். தாயம். ஐயோ ஏனி எரிடு. லைஃப்ல யார் முன்னாடி போறாங்கன்னு கேள. அருமை பிடிச்சது இது. எனக்கு முழுக்க தடவை ஃபுல்லா தாயமா வருது. 1 2 யார் அந்த மைதா மாவு வாங்க போறா? ஐயோ சும்மா ஒண்ணே விழுது. அடுத்து 3 வந்து பாம் கிட்ட கொடுத்து வாங்குறேன். நீ போ. 1 2 3 4. ஐயோ ஏடா கலையரசன், அகோடி கலையரசன் மாதிரி பண்றேன். போர்டு
பட்டம் வந்துருச்சு வைப்பாரு போல விட்டா. ஏன்டா இப்படி இருக்க? ஐயோ, இப்படி போடுமா? 1 2. அதுவே தெரியல. ஏன்டா இப்படி கேட்டா வரல. க்ளோஸ் அப் வச்சுக்கிறேன் பண்ணுங்க. நீங்க யாராவது கலாய்க்கிறீங்களா? சரி சரி. என்னோட இன்ஸ்பிரேஷனை ஓகே. எப்பா நீ சீக்கிரம் ஹெல்மெட் போடுமா. ஏன் நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால தானே அங்க போய் விழுது. அவருக்கு தான் ஒண்ணு விழணும். ஐயோ, ஒண்ணா விழுதுடா எனக்கு. யாரு இப்போ பாரு எதுக்கு? ஐயோ, ஆனாலும் அது ஒண்ணே இங்க பாரு, ஒண்ணு போட்டு மேல போய்ட்டேன். ஐயோ, ஆனா என்ன தெரியுமா, இதுல இந்த பாம்பு கிட்ட இந்த இதுல பெரிய பாம்பே இல்ல. ஏய், அது இல்ல. அது இருக்க தாய பூந்து தான் இருக்க. ஐயோ, டிவிகே டிஎம்கே சாரி டிஎம்கே இல்ல. என்னது? ஆரா பாருங்க டிஎம்கே 6 வந்து 4 5 6 இரு. 6 இல்ல, எப்படிடா என்ன பண்ணுங்க? இங்க பாருடா, பாம்பு வருதுடா ஆருக்கு. ஆனா நெக்ஸ்ட்க்கு போடுறதுக்கு வெயிட் பண்ணலாமா இல்லையா? நெக்ஸ்ட் போட்டுட்டு ஆஹா இல்ல கீழ வைக்கணும். இல்ல 1 2 3 இல்ல அதுக்கு அப்புறம் தான் 6 1 2 3 4 5 6. இதெல்லாம் என்ன ஏமாத்துறது? இல்ல 6 கீழ வந்துட்டா அதுக்கு அப்புறம் தான் இல்ல அதுதான் இல்ல போட்டுட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். ஆடு. சீட்டிங். ஏய், சீட்டிங் கேம்னு சொல்லாதடா. பெஸ்ட் ஆஃப் 3 தான கேம். இல்ல புரியல. ஆஹா அதெல்லாம் இல்ல. பெஸ்ட் ஆஃப் 3 3 விளையாட்டா 2 ஜெயிக்கணுமா? ஆஹா பெஸ்ட் 3ல யாரு அதிகமா வின் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். 3 கேம் அதுல 2 ஜெயிக்கிறவங்க வின்னர். அதெல்லாம் கிடையாது. ஆஹா போ. இதுக்கு மேல இது விளையாடினே. ஏமாத்தின்னு இருக்க நீ என்ன? போ. 1 2 3 எங்க பண்ணு? வாங்க கேமராமேன். 1 2 3 4. டடடன். அது இருக்கு இன்னும். பாம்பு. டேய் நீங்க எப்போ வந்து போடுவீங்க? புரியல. இல்லையே. எப்படிமா? இப்படியா? அந்த 2 3 4 5 இருக்கு 1 2 4 4 இருக்கு. அப்படி பேசாதடா. யார் பாத்து? அம்மா உனக்கு தெரிஞ்ச யாராவது இஷ்ட தெய்வம் இருக்காங்களா? ஏய், இது வேண்டிக்கோ, காந்தாரா சாமி வேண்டிக்கோ. காந்தராமா பஞ்சுரி. டடடன். தாயம் கொடுத்தீங்கன்னா இந்த பவுடர் எடுத்தா வந்து ஏய், அப்படிலாம் கொடுக்க கூடாது. காந்தாராவின் மகிமை. நான் சொன்னேன்ல காந்தாரா இருக்குடா. இப்ப சந்திரன் சாமிடா, சாமி வேணா நடக்கும். எப்படி? ஏய், நான் சொன்ன ஐடியா. ரெண்டுல வேணாம் ஒண்ணு போதும். ஏய், நான் சொன்ன ஐடியா. ஐயோ, குடு. இந்த மீம் டெம்ப்ளேட்லாம் போடுங்க. ஏன் ஜோக்கு எப்படி பண்ணிட்டியா? 1 2 3 4 5 6 1 2 3. கேமே முடிக்க போறாங்கங்க. இப்ப வேண்டுவல்ல. ஏய், உனக்கு நான் தானே பஞ்சுலி கிட்ட வேண்டி ஒன்னு வாங்கி கொடுத்தேன். நீங்க வேண்டே. ஆமா, நான் தான் உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன். ஏய், நான் வந்து ஒரு 3 பாம்பு கிட்ட கொத்த விட்டா 4 வேண்டாம் சாமி, நான் தான் சாமி ஐடியா கொடுத்தேன். வேண்டாம் சாமி. வாங்க அந்த கொத்து. ஒண்ணு இங்க வாங்க வா. எங்க இறங்கிட்டேன்டா. ஏய் சாமி கிட்ட விளையாடாத, கம்முன்னு இருடா. நான் விளையாடல. நான் தான் சாமி தெரியாம எனக்கு ஐடியா கொடுத்தேன். என்ன எங்கேயோ போடவே நானு. அடுத்த பாம்பு எப்படி போறோம்? இந்த பாம்பு கிட்ட மாட்டேன். ஏய் ஏன்டா இப்படி பேசுற? என்ன? இனிமே எனக்கு பாம்பே கிடையாது. போடு. ஐயோ 1 போட்டா வின்னு. ஆமாடா. ஆல்டமா நான் மைதாமா வாங்க போறான்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு. அதுக்குள்ள என்ன வந்து ஒரு பெரிய இது பண்ணுவாங்க.
போடு. ஆ ஆ ஐயோ 6 இங்க பார் இங்க வா தாயம் தாயம் எப்படி நான் சொன்னேனா மேஜிக் பண்ணுன்னு சொன்னேனா இவ்வளோதான் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஃப்ரேம் விட்டு வெளில போனீங்கன்னா வெளில போயிடுவீங்க. அது அவுட் ஆயிடுங்க. 1 2 4 ஆ! ஐயோ 4 கடவுளே 4 விட்டா 3 ஐயோ 2 பேரும் தாயம். தாயத்துல இருக்கு கேம் இருங்க நான் ஸ்னாப் எடுத்துக்கிறேன். கடவுளே காந்தாரா சுவாமியே குளிகா சுவாமியே பஞ்சர்ல என்ன காப்பாத்திட்ட சாமி. இருங்க வரேன். ஆடலாம் ஓவரா ஆடக்கூடாது. ஆனா எனக்கு ஒரு கிளாப் பண்ணணும்ல எல்லாரும் இவ்வளவு இதுவா பண்ணி 2 கையில 2 ஃபோன் இருக்கு. இந்த கதையே இல்ல. இங்க வந்து என்ன பேச்சு பேச்சாடா பேசுற பேச்சு எப்படி எழுத வேணும் உனக்கு? ஃபர்ஸ்ட் நலங்கு வச்சு ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த கை சரியில்லை, லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல விபூதி வச்சுக்கணும், அப்புறம் பவுடர் அடிச்சுக்கணும். அப்புறம் நலங்கு பூசணும். ஐயோ ஐயோ எங்க போறீங்க? ஆமாடா கேமராமேன். நல்லா ரேண்டம். இந்த போட்டியால ஜெயிச்சிட்டேன். இதே மாதிரி ஒரு போட்டியில ஜெயிச்சு நான் காலி பண்ணல. அப்ப பாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாமே என்ன வேணா பண்ணுங்க. பை. உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா இந்த தோல்வியை கண்டெல்லாம் நான் தோண்டு போக மாட்டேன். அதாவது கடவுள் வந்து நான் கேட்டேன்றதுக்காக என்ன கீழே இருந்த என்ன இவ்வளவு தூரம் ஏற்றிட்டு வந்திருக்கிறாங்க. அது கூட ஐடியா கடவுளோட ஐடியா என்னோடது. நான் சொன்ன சாமி வேண்டிக்கூட அதுவும் காந்தாரா சாமி வேண்டிக்கூட. நம்மள்ட்ட ப்ரூஃப் இருக்கு. ஆமா சரி ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா இந்த கேம்ல இருந்து என்ன சொல்ற வரேன்னா யாரும் இந்த கேமை வீட்ல ட்ரை பண்ணாதீங்க. ராணுவத்துல அழிஞ்சவங்க ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம். கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம நினைக்கிறத தருவாங்க. அதுக்குன்னு ஓவரா ஆடக்கூடாது. இப்படி ஆக்கிடுவாங்க. இப்படி கூட ஆக்கிடுவாங்கல்ல. இது வேற, இது பெரிய கதை, உங்களுக்கு நான் தனியா சொல்றேன். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொல்லிட்டேன் தோத்தாங்கோலி சொல்லிட்டேன். ஓகே. இதே மாதிரி ஒரு கேம்ல இவன் மூஞ்சில பாவ பூசெல்லாம் என் பேரை மாத்திக்கிறான். அப்ப பாத்துக்கலாம்.